அருகே பவித்ரமாணிக்கம் பகுதியை சேர்ந்த சங்கீதா அப்படின்றவங்களோட மகன் தான் நிரஞ்சன். 13 வயதான இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில 8ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு வராங்களாமா. நிரஞ்சன் 4வது படிக்கும் பொழுதுல இருந்தே இவங்களுக்கு ரொபாட்டிக் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததாமா. இதனால அவங்க அம்மா அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தாயோட உந்துதலின் பேருல பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை ரொபாட்டிக்ஸ் பிரிவுல செய்ய தொடங்கினாங்க. அதாவது ஸ்கூல் சேஃப்டி அப்படின்ற கண்டுபிடிப்பினால வானவில் மன்றம் சார்பில் நடைபெற்ற போட்டியில மாவட்ட அளவுல முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டியில கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதோட தனது கனவு திட்டமான டோரிமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்ட்டூன் கதாபாத்திரத்துல வரக்கூடிய ரோபோ மாதிரியாக தயாரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு இப்படி அவங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாகங்களை வச்சு பல திறமைகளை காட்டி பல படைப்புகளை படைச்சிருக்காங்களாமா. ஆனா இவங்களுக்கு கனவு திட்டமாக டோரிமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்ட்டூன் கதாபாத்திரத்துல வர ரோபோ மாதிரி தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாமா. அந்த ரோபோ என்ன பண்ணுனா தனிமையில வாழக்கூடிய முதியவர்கள் தனிமையில இருப்பவர்களோட பேசும் வகையிலையும் அவங்களுக்கு உதவி செய்யும் வகையிலையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலையும் இருக்குமாமா. அந்த ரோபோ தானாகவே சார்ஜ் செய்து கொள்ளும் வகையிலையும் வடிவமைக்க இருக்கிறதா தெரிய வந்திருக்கு.